நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்டர் சுரேஷ், நான் சார் ஃப்ரீயா இருக்காரான்னு பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூ. நான் தான் வந்துட்டேனே, எதுக்கு தேவையில்லாம அப்பாயின்மெண்ட் வர சொல்ல வேண்டியதானே உங்களை பாக்குறதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? நீங்க தான் எப்பவுமே வெட்டி, ஐ மீன் ஃப்ரீயாச்சே. அவரு அர்ஜுன் சார் கேட்டாரு. அது சரி, தெரியாம அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரிக்கிறீங்க? நான் சிரிச்சது அதுக்கு இல்ல. இப்ப போன் பண்ண கிளையண்ட் மெட்ராஸ் பாஷையில பேசினார். தாங்க முடியல. கோர்ட்ல எல்லாம் மெட்ராஸ் பாஷையில பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. சூப்பரா தான் இருக்கும். இப்போ இந்த கிளைண்ட் பேர் என்ன? சுரேஷ். அவருக்காக நான் கோர்ட்ல ஆஜரானேன்னு வைங்க. அப்படியே போயிட்டு தூரம் முன்னாடி அப்படியே ஒரு வணக்கம் வச்சு, கூண்ல நிக்கிற இந்த டுபாகூரு என் பார்ட்டியோட வவுத்த கத்தியால கீஸ்டான் அப்படின்னு வெளியில மஞ்சா சோர் வந்துச்சுன்னு வாதாடுவேன். எப்படி? சரி, இப்போ ஆப்போசிட் லாயர் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணும். எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு வந்துட்டு அமுகி வாசி அண்ணாத்த அப்படின்னு கோர்ட் அட்ஜார்ன்மெண்ட் வாங்கணும். அதுக்கு இதை இன்னொரு தபா வெளில வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட்டி பல்ட்டி அடிக்கிறாரு, மாமா டப்பா அடிக்கிறாரு, சாட்சியா கூண்டாண்ட இஸ்துன்னு வாங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சினே இருப்பேன் நானு. இப்ப மட்டும் நான் பேசுனத சாரதா மட்டும் பாத்துருக்கணும், அப்படியே மெஸ்ஸலா இருப்பா. இதை தெரியாம நிறைய தடவை பேச விட்டு அவளை பெரிய ஆளாக்கிட்டேனே. அடுத்த தடவை வரட்டும், அவளை ஒரு வழி பண்ணி நீ பாரு அவளை. How are you, Shada? நீங்க பேசிட்டுருங்க, நான் வரேன். தோட்டா எப்ப பார்த்தாலும் ஃபிகராண்ட வழிஞ்சுக்குன்னு பேப்பர்ல பொம்மை படம் பார்த்துக்கின்னு மூஞ்சா பாரு, சொக்காவ மாட்டிக்கின்னு சொர்ணையே இல்லாம கோட்டாண்ட சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டுறான். ஒரு நாள் கூட கல்லா கட்டினதே கிடையாது. வந்துட்டான் அங்க இருந்து. போய் போயிட்டு பாரு போ. எதுக்கு டென்ஷன் ஆற? எதுக்கு டென்ஷன் ஆற? அப்படியே பழகணும் நம்ம. ஏகா ஆயா வீட்ல சௌக்கியமாகுதா? நல்லது, நல்லா சாப்பிடுகா, நல்லாரு. எதுக்கு பிரச்சனை? ஏன் இந்த அக்கா இவ்வளவு லென்த்தா திட்டுது? மவனை என்னாண்ட வச்சுக்கலக்கா, விரிசல் ஆயிருவேன். சரிக்கா சாரிக்கா. ராகுல், ராமன் சாரோட மீட்டிங்கா? ஆமா சார், இப்பதான் முடிஞ்சது. என்ன டோஸ் எப்படி? ஸ்ட்ராங்கா, டபுள் ஸ்ட்ராங்கா? பரவாயில்ல சார், நீ கொஞ்சம் மைல்டு தான். யோ சரியா சொல்லியா? இப்போ அவர் கூட தான் மீட்டிங் இருக்கு எனக்கு. டோஸ் கொடுக்குற மூட்ல இருந்தானா அப்படியே கிளம்பிடுறேன். இல்ல சார், அவர் இன்னைக்கு நல்ல மூட்ல தான் இருக்காரு. நீங்க போலாம், மீட்டிங் போலாம் சார். ராகுல் சொல்ற கேட்டுக்கோ. ராமன் சார் பொறுத்த வரைக்கும் நல்ல மூடுற கான்செப்டே கிடையாது. ஒண்ணு ரொம்ப மோசமான மூடு, இல்ல கொஞ்சம் மோசமான மூடு. எப்ப பார்த்தாலும் திட்டி தீத்துருவாரு, இல்ல ஒரேடியா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இதுதானே 10 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பாரு, ஆனா அந்த சிரிப்பு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கும். நான் ஒன்று பண்றேன், நான் மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிடுறேன். பெஸ்ட். ஹலோ மிஸ்டர் கோதண்டம் சார், அந்த விஸ்வேஷ் லேபோட அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிடலான்னு சொன்னேன். எஸ் சார், இப்போ வரட்டுமா சார்? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஆனால் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும், மறந்துட்டீங்க. அதை நான் இன்க்ளூட் பண்ணிட்டுமா? இல்லை கோதண்டம், இப்போ வேண்டாம். எனக்கு இப்போ மனசு ஃபுல்லா சாவித்ரி ஹாஸ்பிட்டல் கேஸ் தான் ஓடிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சார், பட் அந்த பாயிண்ட் மிஸ்டர் கோதண்டம், நீங்க ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட். ஸோ நீங்க பார்த்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. I'm sure you know more about the case and the client than I do.
சரி சார். ஸோ நீங்களே நம்ம ஃபார்முக்கும் கிளைண்ட்டுக்கும் எது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ்டர் கோதண்டா. நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஹெல்ப்னு தெரியுமா? இதனால நான் இப்போ ஃபுல்லாக சாவித்ரி ஹாஸ்பிட்டல் கேஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே சார். தேங்க்யூ சார். என்னையா இது? அவரோட 2 முகம் பத்தி சொன்ன, இது 3வது முகமா இருக்கே. தேங்க்யூன்றாரு, சாருன்றாரு, உங்களுக்கு எது நல்லதோ அது பண்ணுன்றாரு. என்னையா நடக்குது சார்? லைன் கட் ஆயிடுச்சான்னு பாருங்க சார். யோ, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணையா, அதை கெடுக்காது தயவு செஞ்சு. ஒன்னும் புரியலையே. மேஜர் கிஷோர் ரெட்டி ஒரு முன்னாள் ராணுவ வீரர். கடந்த பல வருடங்களாக அவர் கழுத்துக்கு கீழ் செயலிழந்து இருப்பதால் கௌரவ கொலை, அதாவது யுத்தனேஷியா கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌரவ கொலைக்கான இந்த மிக முக்கியமான வழக்கில் இதுவரை பெட்டிஷன் சமர்ப்பித்த வழக்கறிஞர் அர்ஜுனும் அரசு சார்பில் வழக்கறிஞர் குழுவும் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் முன் விவாதம் நடத்தி வந்தனர். இன்று மேஜர் கிஷோர் சிகிச்சை பெற்று வரும் சாவித்ரி ஹாஸ்பிட்டல் சார்பாக சீனியர் கவுன்சில் நம்பி இன்டர்விஷன் சமர்ப்பித்து ஆஜராகிறார். இந்த பெட்டிஷன் சாவித்ரி ஹாஸ்பிட்டலில் தான் இந்தோனேஷியா வழங்க வேண்டும் என்று கூறியிருப்பதால் ஹாஸ்பிட்டலின் பதில் எப்படி இருக்கும் என்று அனைத்து தரப்பினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய தகவல், வழக்கறிஞர் அர்ஜுன் முன்னொரு காலத்தில் சீனியர் கவுன்சில் நம்பியிடம் ஜூனியராக பணிபுரிந்தவர். என்ன அர்ஜுன், பயங்கர டென்ஷனா? என்ன எனக்கு குள்ள சொல்ல வந்தியா? I'm a lawyer for Sundaram and Associates. எங்களோட கிளைண்ட் சாவித்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு கேஸில் இன்டர்வென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சீனியர் கவுன்சில் நம்பிக்கு நான் அசிஸ்ட் பண்ண வந்திருக்கேன். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லை இது போதுமா? நம்பி சார்ங்க வந்துட்டே இருக்கார். நான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Writ petition 1673 of 2012, Major Kishore Reddy vs. State of Tamil Nadu, along with intervention application 512 of 2012 by Savitri Hospital.
யுவர் லார்ட்ஷிப்ஸ், மேஜர் கிஷோர் ரெட்டி கடந்த 10 ஆண்டுகளாக சாவித்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே சாவித்ரி ஹாஸ்பிட்டலில் தனக்கு யூத்தனேஷியா செய்யும்படி, அதாவது தன்னை கருணை கொலை செய்யும்படி விண்ணப்பித்திருக்கிறார். சாவித்ரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகி இருப்பதால் இந்த வழக்கில் அவர்களுடைய எண்ணத்தையும் அறிய நமக்கு அவசியமாகிறது. ஆகவேதான் இந்த இன்டர்வென்ஷன் அப்ளிகேஷன். இன்ஃபேக்ட், மை லார்ட்ஷிப்ஸ், ஐ எம் ராதர் சர்ப்ரைஸ்ட் that the initial writ petition did not have the hospital as one of the respondents. நியாயப்படி பார்த்தால் மனு தாக்கல் செய்யும் போதே ஹாஸ்பிட்டலின் எண்ணத்தை அறிய அவர்களை அழைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இந்த இன்டர்வென்ஷன் அப்ளிகேஷனுக்கு தேவையே இருந்திருக்காது. இந்த இன்டர்வென்ஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா மிஸ்டர் அர்ஜுன்? நோ யுவர் ஆனர், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஐ கன்சிடர் டு தி அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அலவுடு. மிஸ்டர் நம்பி, இந்த இன்டர்வென்ஷன் ஆர்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணுமா? நோ யுவர் லார்ட்ஷிப்ஸ், ஐ எம் ரெடி. கோர்ட் அனுமதித்தால், இஃப் யூ ஆர் ப்ளீஸ் டு பர்மிட் மீ, என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்க நான் இப்போதே தயார். இந்த கேஸ் முக்கியமானதாக இருப்பதால் பெஞ்ச் இதை உடனே கேட்க வேண்டியிருக்கிறது. மேலும் இதில் வாதங்கள் நிறைய இருக்க வாய்ப்பிருப்பதால் நாங்கள் இன்று போர்டை டிஸ்சார்ஜ் செய்கிறோம். வேறு சில முக்கியமான அவசரமான கேஸ்கள் இன்றைக்கு இருக்குமாயின் இதை கோர்ட் ஸ்டாஃபிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். The board is discharged. Mr. Nambi, you can proceed. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டராக பொறுப்பேற்கும் முன்னே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறார். இட் இஸ் கால்ட் தி ஹிப்போக்ராட்டிக் ஓத். அது என்னது? பிரீமம் நான் நுச்சேரே, அதாவது முதலில் தீங்கு விளைவிக்காதே. மருத்துவ தொழில் உயிரை காக்கும் தொழில், உயிரை கொல்லும் தொழில் அல்ல. That is the basic tenet of the medical profession. அப்படி இருக்க ஒரு மருத்துவரை ஒரு உயிரை கொல்லுமாறு யாராவது வற்புறுத்தினாலோ ஆர்டர் செய்தாலோ, அது கருணை கொலையாக இருந்தாலும் சரி, அது அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிரானது. அதை எப்படி நாம் நியாயப்படுத்த முடியும்? யூத்தனேஷியாவை பற்றி இங்கு பேசப்பட்டது. ஆக்டிவ் யூத்தனேஷியா, பாசிவ் யூத்தனேஷியா, அதாவது நேரடி கருணை கொலை, மறைமுக கருணை கொலை. மனுதாரர் கிஷோர் ரெட்டி கேட்பது என்ன? தன்னை நேரடி கருணை கொலை செய்யுமாறு. அப்படி செய்ய நமக்கு எவ்வளவு வழிகள் இருக்கின்றன? ஒன்று, விஷ ஊசி. 2, கழுத்தை நெரித்து கொல்வது. One is by lethal injection, the other is by the hanging rope. இவை இரண்டுமே மரண தண்டனைக்காக இன்று நாம் பயன்படுத்தும் கருவிகள். These are all methods of the hangman. They are both punitive and painful. வலியே இல்லாமல் ஒருவரை கொலை செய்வது என்பது, அது கருணை கொலையாக இருந்தாலும் சரி, சாத்தியமா? Is it possible to administer painless death? What is the meaning of this painless death? Is it not some flight of some meaningless imagination? Your lordships, மனுதாரரின் வக்கீல் ஆர்டிகல் 21 ரெஃபர் செய்கிறார். நானும் அதே ஆர்டிகலை தான் ரெஃபர் செய்கிறேன். ஆர்டிகல் 21 says, no person shall be deprived of his life or liberty except according to a procedure established by law.
ஆக ஒரு சட்டத்தின்படியோ சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செய்முறையின்படியோ தான் ஒரு மனிதனின் சுதந்திரத்தையோ உயிரையோ நாம் பறிக்க முடியும். This is according to the Constitution. அப்படி இருக்க எந்த சட்டத்தின்படி எந்த செய்முறையின்படி மேஜர் கிஷோரின் உயிரை எடுக்க இந்த கோர்ட் உத்தரவிட முடியும்? Under which procedure? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சட்டத்தின்படியோ சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செய்முறையின்படியோ தான் ஒரு மனிதனின் சுதந்திரத்தையோ உயிரையோ நாம் பறிக்க முடியும். This is according to the Constitution. அப்படி இருக்க எந்த சட்டத்தின்படி எந்த செய்முறையின்படி மேஜர் கிஷோரின் உயிரை எடுக்க இந்த கோர்ட் உத்தரவிட முடியும்? Under which procedure? மேஜர் கிஷோர் கேட்கும் கருணை கொலையை இந்த கோர்ட் வழங்கினால் அதனுடைய விளைவுகளை இந்த கோர்ட் சிந்தித்து பார்க்க வேண்டும். A verdict in favor of euthanasia can be a step into a slippery slope leading to total ruin. நாளை வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒருவர் இதனை கையாளலாம். சீக்காளியான ஒரு உறவினரை சரியாக பராமரிக்க முடியாத ஒரு உறவினர் இதனை பயன்படுத்தலாம். ஏன் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் காலியாக காத்திருக்கும் ஒரு மருத்துவர் கூட இதனை தவறாக பயன்படுத்தலாம். Where is the end to all this? Your Lordships, இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த கோர்ட்டின் கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மருத்துவர் யூத்தனேஷியா என்ற பெயரில் ஒரு கருணை கொலையை செய்தால் அவர் மீது கொலை குற்றம் சாட்டி அவரை கூண்டில் ஏற்ற மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? Murder is a cognizable offense. இது 302 கொலை இல்லை என்று வேணால் கூறலாம். ஆனால் 304 culpable homicide not amounting to murder என்ற சார்ஜ் அவர் மீது சுமத்தப்படலாம். இன்று உள்ள நிலையில் சட்டம் அவரை எப்படி பாதுகாக்க முடியும்? Who's going to save the poor doctor? That's all, Your Lordships.